கண்ணாடியில் நின்று ஃபுல்லாக பார்ப்பேன் நான். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இப்போ நானும் கைட்டி விட்டு போயினே இருப்பேன். பொண்ணு வேணா உஷார் பண்ணின்னு போகலாம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட வச்சுக்கிட்டு அது சரக்கு அடிக்கணும்னு நினைப்பேன். இது ஒரு பவர் என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக கேர்ளாக இருக்கலாம். என்ன பண்ணுவீங்க? என்னது ஒரு நாள் ஃபுல்லாக கேர்ளாக இருக்கலாமா? என்ன பண்ணுவோம் ப்ரோ? டாட்டா பெட்ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. வர்ஜின் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ தெரியும். பொண்ணை பார்த்தது கூட கிடையாது ப்ரோ. நம்பலாம். பையனை வேணா ஃபர்ஸ்ட் ஊர் சுற்றணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எப்படின்னா அப்படிலாம் இல்லை, எங்கேயுமே ஊர் சுற்ற விட மாட்டாங்க. ஊர் சுற்ற விட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதான் நினைப்பேன், ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு பைக், நல்ல செம்மையான ஒரு பைக் வாங்கிட்டு செம்மையாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறமா என்னன்னா சரக்கு அடிக்கணும்னு நினைப்பேன். செம்மையா பொண்ணாக இருக்கும்போது அடிக்க முடியாது. வீட்டில் தெரியாமல் அடிக்கலாமா? தெரியாமல் அடிக்கலாம், பட் இருந்தாலும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. தெரியாமல் அடிக்கலாமா? அவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வாங்கி தரணும்ல, அது ஃப்ரீடமாக போய் வாங்கணும். இப்போ அங்கே பாருங்க, ஒத்துக்கினாரு அவரு. மாட்டிக்கினீங்க. அதாவது வாங்கி மொடா குடி குடிச்சிருக்காங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ட்ரை பண்ணியிருக்காங்களா? ட்ரை பண்ணி அவ்வளோதான். அது மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கேன், வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. ஏதாவது 4 பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஐயோ, கண்டிப்பா 4 பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? 4 பசங்களுக்கு நான் என்ன நீங்க அப்படிலாம் போகாதீங்க. ஒரு 4 பேருக்கு நம்பர் வாங்கி வச்சுப்பேன், அவ்வளோதான். ஒரு நம்ம பையனா இன்னொரு ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு பொண்ணு ஸ்டார்ட் பண்ணல. பொண்ணா நான் 4 பொண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அந்த ஒரு லாஜிக்கில் போகலாங்க. கண்ணாடியில் நின்று ஃபுல்லாக பார்ப்பேன் நான். அவ்வளோ விஷயம் இருக்குது எனக்கு. நல்லா ஸ்கூல் லீவ் போடுவோம், எங்கே வேணாலும் தாஜாக தூத்துவேண்ணா. பையனா இருந்தா வச்சுங்களேன், அந்த வேலை நீ செய்ய. இப்போ ஒன்று பண்ணேன், தாதியா தூத்துவன்னு அவரு அட்டிங்கண்ணா. தாதியா தூத்துவானா அவன்? ஆமாம், சுற்றுவேண்ணா. ஜாலியாக கரெக்டாக சொல்லிட்டான். உண்மையாலே ஜாலியாக சுற்றி. புரியல, கேர்ளாக இருந்தால் ஃப்ரீடமே இருக்காதே மோஸ்டா. அப்படின்னு யாரு நான் சொன்னா? நான் தான் சொல்கிறேன். நோ, பசங்களை தானே இப்போ சாவடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்லாம் ஃப்ரீயாக தானே விட்றாங்க. நோ, நீ எங்கே வேணாலும் பாரு, பொண்ணுங்க தான் அதிகமாக சுற்றுவாங்க பாருங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பொண்ணுங்களை உஷார் பண்ணுவோம் ப்ரோ, பொண்ணுங்களை உஷார் பண்ணுவோம். அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை, கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரோ. நான் கேட்டாக்கா சொல்லுங்கள், பொண்ணுங்களை உஷார் பண்ணலாம். அதான் ஒன்று, எத்தனை பொண்ணு வேணா உஷார் பண்ணின்னு போகலாம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட வச்சுக்கோங்க. அது 10-15 பாய் ஃப்ரெண்ட் வச்சுப்பேன். வச்சு என்ன வச்சு என்ன பண்ணுவேன்? நல்லா 15. ஓ, காசு பார்ப்பேன். அசால்ட்டாக காசு பார்ப்பேன். காசு அது மட்டும் போதுமா? அது மட்டும் போதும். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவேன்? என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இப்போ நானும் கைட்டி விட்டு போயினே இருப்பேன். பேட் கேர்ள் இது உங்களை தட்டி இப்போலாம் அதை தானே இப்போ ட்ரெண்டாக பண்ணுறாங்களே. தட்டி விட்டு போகிறதா? ஆமாம், நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், கைட்டி விட்டு போதா ஈஸியாக பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. என்ன மனுஷன் 24 மணி நேரம் அதான் ப்ரோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனை லவ் பண்ணுறோமா, அவன் அதை எவ்வளோ நாள் பார்க்குறாடுன்னு சொல்லிட்டு 4 பேர் நம்பர்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு மாதம் ரீசார்ஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ப்ரோ. ஓ, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. நீங்கள் அந்த பொண்ணையை லவ் பண்ணுறீங்க, இந்த பொண்ணையை லவ் பண்ணுறீங்க, எல்லா இடத்தையுமே நீங்கள் வாய வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆம்பளை ஐட்டமா? பிரிய வச்சு வரும்போது மட்டும். ஏன்னா அந்த ஒரு கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம எப்படி கேர் பண்ண நம்ம நினைப்போம்ல. இப்போ வந்து ஒரு பீரியட்ஸ் வருதுன்னா நம்ம யோசிச்சு வச்சிருப்போம், பையன் வந்து ஒரு பொண்ணுங்க இந்த வழி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. இப்போ நம்ம எப்படி நம்ம பொண்ணுங்க பார்க்குறோமோ, நம்ம அந்த மாதிரி எப்படி நடத்துகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். பீரியட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வழியை அனுபவிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு அனுபவிச்சா யாரும் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு நம்ம அந்த வழி தெரிஞ்சு அப்போ தெரியும் ப்ரோ பொண்ணுங்க வழி என்னன்னு தெரியும். அந்த வீட்டில் அப்போ பீரியட்ஸ் அப்போ மட்டும் பொண்ணாயிடக்கூடாது ரொம்ப ஆசைப்படுறேன். அதோட வந்து சொல்லி தெரியும் அந்த பெயினோட. ரொம்ப பழசு தான், ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணாடி தான். இல்லை, இதுதான் ப்ரோ. யாருமே வந்து ஓப்பனாக சொல்லாமல் மாற்றி சொல்லின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதுதான் உண்மை. நிறைய பேர் விளாட்றாங்களே, அது மாதிரி நானும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். கொஞ்சம் ஃப்ரீடமாக அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் இது. மாறின உடனே ஃபஸ்ட்டு பண்ணல, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பண்ணிக்கிறேன். எனக்கு பசங்களாம் மாறணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, பொண்ணாகவே இருந்துடுறேன். அதுவே என் பொண்ணாக இருந்தே நான் நல்லாவே வீட்டில் ஃப்ரீடமாகவே விட்டுருக்காங்க, ஃப்ரீடமாகவே இருந்துக்கிறேன். எனக்கு பசங்களாம் மாறணும்னு ஒரு இதுவே. அதாவது அவங்க பொண்ணாவே ஒரு ஆம்பளையாக தான் சுற்றின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. சரக்கு அடிப்பீங்க, சுற்றுவீங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் இல்லை, நார்மலாக சொல்கிறேன். கேர்ள்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணலாம். பட் அந்த ஃப்ரீடம் இருக்காதுல்ல, எல்லாருக்கும் தெரியாமல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
பட் பாய்ஸ்லாம் அப்படிலாம் இப்ப கிடையாது. தெரியாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அவங்க தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டுல மாடி பண்ணி அம்மா குஷ்டு வர இருமா அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. நீங்க அதுதான் வெறும் சரி நீங்க ஒரு நாள் தான் சரி ஒரு நாள் இதெல்லாம் பண்ண முடியாது. சரி ஒரு 100 நாள் இருக்கீங்க, இருக்கிற எல்லா போதையும் பண்ணுறீங்க இல்லையா? நான் ட்ரை வேணா பண்ணலாம். சரி